வணக்கம் யுவர்ஸ். இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் நடிக்கும், அப்புறம் மமிதா பைஜு, பூஜா ஹட்டே, பாபி தோயல், வினோட் இயக்கத்தில் ஐநூறு மியூசிக்கில் வர வேண்டிய படம் ஜனநாயகன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி அதுவும் பொங்கல் அன்னைக்கு வர வேண்டியது. சில அரசியல் ரீசன்னால இந்த படம் தள்ளி போட்டிருக்காங்க, மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, விஜய் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிட்டாரு. அதான் இப்போ படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொன்னோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், அப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்டேட் இப்போ எனக்கு நிறைய பேச வேண்டியது இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு தான், ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் கடந்து சேர்க்கு விஜய் ஒரு படம் நிறைய சொன்னாலும் பட் அது ஃபேக் நியூஸ் தான், மாற்றம் இல்லை. அண்டு 275 கோடி சம்பளத்தை பார்த்தீங்கன்னா விஜய் திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் அந்த சம்பளத்தை கொடுத்துருக்காரு. உண்மையிலே கஷ்டமாக இருக்குது இப்படி பார்க்கப்போ. எனக்கு நான் சொல்கிறதே தெரியல. ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்னால் படத்தை லீக் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சீரியஸ்லி நிறைய பேசிட்டோம். நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு கரெக்டு. ஸோ நம்ம நிறைய பேசிட்டோம். ஓகேவா? ஓகே, இம்பார்ட்டன்ட் ரிலீஸ் டேட் அப்டேட் பண்ணேன். என்ன அப்படின்னா ஜூன் 19 பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்னு டிஸ்ட்ரிக்ட் புக்கிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணனா அங்கே போட்டிருக்காங்க. சென்சார் பார்த்தீங்கன்னா UPA 16+ கண்டென்ட், அதனால் 16+ படமாக ஜனநாயகன் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிளான்னு கேட்டால் 100% பாசிபிள் தான். எனக்கு இவங்க சொல்கிற ரிலீஸ் டேட் தான் ஜனநாயகம் வரப்போகுது. இது கூடி நெக்ஸ்ட் வீக் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அறிவிச்சுவாங்க. மாட்டுக்கட்டில் இன்னும் சென்சார் இன்னும் சப்டேட் இல்லை. மேபி நெக்ஸ்ட் வீக் சப்டேட் இருந்தோம். ஆனால் ஜூன் மாதம் நெகிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரிலீஸ் பண்ணிட்டு கரெக்டு. நான் இதுக்கப்புறம் தள்ளி போட முடியாதுங்க. தள்ளி போயிட்டு இருந்தால் இன்னும் படம் வந்தீங்கன்னா லாஸ் அரசாங்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் பெரிய லாஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 10 ரிலீஸ் பண்ணணும்னா ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் அந்த மாதிரி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் போடுறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ OTT வந்துட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த 10க்கு ரிசல்ட் ரைட்ஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ பார்க்குறப்போ. பட் கண்டிப்பாக OTT ரைட்ஸ் வந்துட்டா இப்போ போட்டி போடணும். திரும்ப அமேசான் பிரைம் வந்துருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருக்காங்க. போட்டி போட்டுனுக்கு ஆனால் படம் அப்படி வந்துருக்கு போகுது. இப்போ திரும்ப போட்டி போட்டுருக்காங்க. லீக் பண்ணலை, யாரும் பார்த்துறேன் நீங்கள் என்ன சொல்லுவேன், எப்படி பார்த்துட்டீங்க. ஸோ ஆனால் நான் கண்டிப்பாக அந்த படம் பார்க்க மாட்டேன். டேட்டில் தான் நான் படம் நான் பார்ப்பேன். டேட்டில் ரிலீஸ் ஆனால் எனக்கு அப்போனா எனக்கு பொங்கல் தீபாவளி எல்லாம் ரைட் சி என்ன அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜூன் 19 பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்னு இப்போ அப்டேட் ஆகிருக்கு. இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்ன அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக தளபதி ஒரு ஃபேர்வெல் கடைசி படம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபேர்வெல்லாக தளபதிக்கு கொடுத்து இந்த சினிமா அனுப்புவோம். மாற்ற கற்று கிடையாது. ஸோ ப்ரோ இப்போ படம் லீக் ஆயிடுச்சு. ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ படம் லீக் ஆயிடுச்சு. இப்போது கலெக்ஷன் நல்லா பண்ண மாட்டேன். என்ன ப்ரோ கேள்வி இல்லாம் கண்டிப்பாக போனோம். மாற்றுக்கத்தில் கண்டிப்பாக ஜனநாயகன் லீக் ஆனாலும் டேட்டில் கூட்டம் அலை மூலம் மாற்றுக்கத்தில் கலெக்ஷன் அப்படின்னா ஒரு பெரிய சாதனையை பழக போதில்ல மாற்றுக்கத்தில். ஒரு விஜய் ஃபேனாக சொல்கிறனால கண்டிப்பாக இந்த படம் வேலை ஹிட் அடிக்கும் மாற்றுக்கத்தில். ஸோ என்ன அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்ச நானே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் குட் நைட்.